அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே பெருமை அடிப்பதனுடைய விளைவை பற்றி, பெருமையை பற்றி அருள்மறையாம் திருமறையிலே அதிகமாக நமக்கு எச்சரிக்கையோடு சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த குணம் கூடாது என்பதாக. அப்படி பெருமையோடு நடக்கக்கூடிய மனிதன் அடைந்து கொள்ளக்கூடிய இழிவுகளையும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே நமக்கு தெளிவாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டியிருக்கின்றார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடையாக இருக்கின்றது, அதில் யாரும் கை வைக்காதீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். மனிதனுக்கு பெருமை என்பது அறவே இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் பெருமையை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, وَلَا تُصَغِّرْ خَدَّكَ لِلنَّاسِ وَلَا تَمْشِي فِي الْأَرْضِ مَرَحًا إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ كُلَّ مُخْتَالٍ فَخُورٍ என்பதாக அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். உன்னுடைய முகத்தை மனிதர்களிடமிருந்து பெருமையுடன் திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் கர்வமாக நடக்காதே, ஆணவம் கொண்டு தற்பெருமை கொள்ளும் எவரையும் இறைவன் நிச்சயமாக நேசிக்க மாட்டான் என்பதாக வல்ல ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் பெருமையோடு பிற மக்களை இழிவுபடுத்துகின்றார்களோ, பெருமை கொண்டு பிற மனிதரை கேவலப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, கர்வத்தோடு நடக்கக்கூடிய மக்களாக யார் இருக்கின்றார்களோ, ஆணவம் கொண்டவர்களாக எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றேன், எல்லாம் என்னிடம் இருக்கின்றது என்று யார் கர்வம் கொள்ளக்கூடிய மனிதனாக இருக்கின்றானோ, அப்படிப்பட்டவனையும் தற்பெருமை கொள்ளக்கூடிய எவரையும் வல்ல ரஹ்மான் நிச்சயமாக நேசிக்க மாட்டான் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட குணத்தை விட்டு நாம் மாற வேண்டும். இப்படிப்பட்ட இழிவான குணத்தை விட்டு நல்ல குணமுள்ளவர்களாக, நற்பண்புகள் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். எல்லோரையும் அரவணைத்து வாழக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னார். எல்லா நிலைகளிலேயும் எல்லோரையும் அனுசரித்து அரவணைத்து வாழக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் வல்ல ரஹ்மானுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். மாறாக ஆணவம் கொண்டவர்களாக பெருமையோடு கர்வத்தோடு நாம் நடப்போமையானால் நிச்சயமாக வல்ல ரஹ்மானுடைய பிரியம் ஒருபோதும் கிடைக்காது என்பதாக வல்ல ரஹ்மானை நமக்கு சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை வல்ல ரஹ்மான் அழிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். யார் பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, யார் கர்வத்தோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, ஆணவம் கொண்டவர்களாக அகம்பாவத்தோடு இந்த உலகத்தில் நடக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்கள் எதை வைத்து ஆணவம் கொண்டார்களோ அதன் மூலமாகவே வல்ல ரஹ்மான் அழிக்கக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, காரூனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தை அதிகமாக கொடுத்தார். ஆனால் பெருமை கொண்டதின் காரணமாக, ஆணவம் கொண்டதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது செல்வத்தை எல்லாம் அப்படியே பூமியில் விழுங்கச் செய்து விட்டான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ஃபிரௌனை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நான் தான் கடவுள் என்பதாக கூறி ஆணவம் கொள்ளவனாக, கர்வம் உள்ளவனாக, பெருமை உள்ளவனாக இருந்தான். நிலைமை என்ன ஆயிற்று? அன்புக்குரியவர்களே, நைல் நதியே எனது கட்டுப்பாட்டின் கீழ் தான் ஓடுகின்றது என்று சொல்லி பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த நைல் நதியிலேயே அவனை மூழ்கடித்து வல்ல ரஹ்மான் அழித்தான் என்பதாக வரலாறு சொல்கின்றது. ஷைத்தானை எடுத்துக் கொள்ளுங்கள்.
மிகப்பெரிய மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவனாக முஅல்லிமுல் மலாயிகத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேரெடுத்தவனாக இருந்தான் ஷைத்தான். மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கக்கூடியவனாக இருந்தான். கல்வியிலேயே அவனுக்கு கிடைத்தது மாதிரி வேற யாருக்கும் கிடைக்காத அப்படிப்பட்ட கல்வியை ரஹ்மான் ஷைத்தானுக்கு கொடுத்திருந்தான். ஆணவம் கொண்டான், பெருமை அடைத்தான், கர்வம் கொண்டான். சாதாரண களிமண்ணால் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு நான் சஜிதா செய்யணுமா, ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்பதாக ஆணவம் கொண்டான். அன்புக்குரியவர்களே, பெருமை அடைத்தான். இறுதியில் வல்லாஹ் ரஹ்மானுடைய சாபத்திற்கு ஆளாகி பூமிக்கு விரட்டப்பட்டான் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். இப்படி எதை வைத்து பெருமை அடைக்கின்றார்களோ, எதை வைத்து ஆணவம் கொள்கின்றார்களோ, எதை வைத்து கர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அதை வைத்தே வல்லாஹ் ரஹ்மான் அழிக்கக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்கிடையவர்கள் உள்ளத்தில் கடுகளவு கூட பெருமை வந்துவிடக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. ஆணவம் வந்துவிடக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்கின்றது. கர்வத்தோடு யாரிடமும் நடந்து கொள்ளாது என்பதாக இஸ்லாம் சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நமது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? கொஞ்சம் பணம் வந்துவிட்டால் நமது நிலைமை எப்படி இருக்கின்றது? கொஞ்சம் கல்வி நம்மிடத்தில் வந்துவிட்டால் நமது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆணவத்தோடு நடக்கக்கூடியவர்களாக, பெருமையோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இஸ்லாம் கூடாது என்பதாக சொல்கின்றது. எல்லா நிலைகளிலேயும் எல்லா நேரங்களிலேயும் எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள், பண்போடு நடந்து கொள்ளுங்கள், அரவணைத்து நடந்து கொள்ளுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி நடந்தீர்கள் என்று சொன்னால் வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவனாக, மக்களுக்கு மத்தியிலே உங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் பார்க்கலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக அவரது நண்பர் ஒருவர் வருகின்றார். வீட்டு வாசலில் பார்க்கின்றார்கள், கூட்டமாக இருக்கின்றது, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. பார்த்துவிட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். லுக்மானுடைய வீட்டின் வாசல் இவ்வளவு மக்கள் கூட்டமா? இவரோ கருப்பு இனத்தவராயிற்று, இவரோ கருநிறம் அடித்தவராயிற்று, இவருடைய வீட்டு வாசலில் இவ்வளவு கூட்டமா என்பதாக எண்ணிக்கொண்டு உடனே உள்ளே சென்றார். சென்ற நண்பர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடம் கேட்டார், லுக்மானே, நீர் கருப்பு நிறம் படைத்தவர் தானே என்பதாக கேட்டார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஆம் என்ற. அடுத்து கேட்டார், உங்கள் குடும்பம் அடிமையிலிருந்து வந்தது தானே என்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஆம் என்பதாக. மூன்றாவதாக கேட்டார், நீங்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர் தானே என்பதாக கேட்டார். ஆம் என்றார்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இவ்வாறு இந்த உயர்வு எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது? இவ்வளவு மக்கள் கூட்டம் உங்களை சந்திக்க வருகின்றது, இந்த உயர்வு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதாக அந்த நண்பர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் கேட்ட பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஞானத்தை கொடுத்து உயர்வுபடுத்தினான். அல்லாஹ் எனக்கு ஞானத்தை கொடுத்து உயர்வுபடுத்தினான். காரணம், எனது பார்வை